சவுத் ஆப்பிரிக்காவின் தலையில் விழுந்த மிகப்பெரிய இடி. அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி பரபரப்பாக நடந்து வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதற்கு காரணம், நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டி நடைபெறும் பிட்ச் என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமான பிட்சாகும். ஆகவேதான் அதை கருத்தில் கொண்டு டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் கொஞ்சம் திணறியபடிதான் விளையாடியது. என்னதான் ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடினாலும் போக போக விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது சவுத் ஆப்பிரிக்க அணி. அதன் எதிரொலியாக நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 247 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி. அதாவது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் முழுவதுமாக ஒரு அணி விளையாடுகிறது என்றால் குறைந்தபட்சம் 300 ரன்களை கடந்துவிடும். அதுவும் இந்த போட்டி நடப்பதோ பேட்டிங்கிற்கு சாதகமான பிட்சில். ஆகவே இதுபோன்ற மைதானங்களில் ஒரு நாளில் முழுவதுமாக பேட்டிங் செய்யும் அணி 300 முதல் 350 ரன்கள் வரை எளிதாகவே எடுத்துவிடும். அப்படி இருக்கும்போது முதல் நாள் ஆட்டத்தில் பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானத்தில் வெறும் 247 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி. ஆகையால் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஆல் அவுட் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதே சமயம் வெறும் 247 ரன்களிலேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறது இந்திய அணியின் பந்துவீச்சு. ஆகையால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் நேற்றைய தினம் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் இந்த போட்டியில் அதிகமாக இருந்தது என்பதற்கு தென்னாப்பிரிக்க அணி எடுத்திருந்த இந்த 247 ரன்களே சாட்சி. இதன் காரணமாக இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் எப்படியும் 300 ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே மீதி இருக்கும் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்க அணியை 300 ரன்களுக்குள் இந்திய அணி ஆல் அவுட் செய்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கிய போது இந்திய அணிக்கு அதிர்ச்சி ஒன்றும் காத்திருந்தது. அதற்கு காரணம், இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங் என்பது மொத்தமாக மாறியிருந்தது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணியில் முத்துச்சாமி என்ற ஒரு பேட்ஸ்மேன் 107 ரன்கள் வரை குவித்து இந்திய அணிக்கு தண்ணி காட்டிவிட்டார். இன்னமும் இவர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். அநேகமாக முத்துச்சாமி என்ற பெயர் கொண்ட இவர் இந்தியாவின் தமிழக வம்சாவளியை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்னமும் இந்திய அணியின் பந்துவீச்சை புரிந்து இன்றைய போட்டியில் இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார். இவரது பேட்டிங் தான் இன்றைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் தோல்வியை தடுத்து நிறுத்தியது என்றே சொல்லலாம். இந்த முத்துச்சாமி என்ற சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனை விரைவிலேயே அவுட் ஆக்கியிருந்தால் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்க அணியை 300 ரன்களுக்குள் இந்திய அணி ஆல் அவுட் செய்திருக்க முடியும். ஆனால் இந்த முத்துச்சாமியின் சிறப்பான அதிரடி பேட்டிங்கால் தற்போது சவுத் ஆப்பிரிக்க அணி 400 ரன்களை கடந்து கிட்டத்தட்ட 500 ரன்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய நாள் ஆட்டத்தில் வெறும் ஒரு விக்கெட்டை மட்டும்தான் இப்போது வரை சவுத் ஆப்பிரிக்க அணி இழந்திருக்கிறது. நேற்றைய நாள் ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்த சவுத் ஆப்பிரிக்க அணி தற்போது வரை ஒரு விக்கெட்டை மட்டுமே தான் இன்றைய தினம் இதுவரை இழந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நாள் ஆட்டம் முடிவதற்குள் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக 500 ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே இன்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி ஆல் அவுட் செய்துவிட்டு அதே சமயம் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி குறைந்தபட்சம் 600 ரன்களையாவது எடுக்க வேண்டும். அப்படி 600 ரன்களை எடுத்த பிறகுதான் இந்திய அணி டிக்ளேர் செய்ய முடியும். அப்படி டிக்ளேர் செய்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உருவாகும். அதே சமயம் இந்த போட்டியில் இனிமேல் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏனென்றால் எப்போது முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி 400 ரன்களை கடந்ததோ அப்போதே இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது இந்த போட்டியில் கடினமாகிவிட்டது. அதற்கு காரணம், எப்படியும் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் முழுவதும் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்துவிடும் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 600 ரன்களை எடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக 2 நாட்கள் பேட்டிங் செய்ய வேண்டும்.
அப்படி 2 நாட்கள் பேட்டிங் செய்துவிட்டால் 4 நாள் ஆட்டம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு கடைசி நாளான 5வது நாள் ஆட்டமான ஒரே ஆட்டம்தான் மீதம் இருக்கும். அந்த ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியை மொத்தமாக ஆல் அவுட் செய்துவிட்டு அதற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்க அணி நிர்ணயித்த இலக்கை அதே நாளில் சேசிங் செய்து வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட அந்த ஒரே நாளில் சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி பார்த்தால் இந்த போட்டி சமனில் முடிவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்றைய நாளில் விரைவாகவே சவுத் ஆப்பிரிக்க அணியை ஆல் அவுட் செய்துவிட்டு இந்திய அணி இன்றைய நாளிலேயே ஒரு 150 முதல் 200 ரன்களை எடுத்துவிட்டால் கண்டிப்பாக இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது இந்திய அணிக்கு சாதகமாக மாறிவிடும். ஆகையால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்றைய 2வது நாள் ஆட்டம் எப்படி முடியப் போகிறது என்பதை பொறுத்துதான் அமையப் போகிறது. ஆனால் அதே சமயம் இப்போது சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் இப்போதே கிட்டத்தட்ட 400 ரன்களை கடந்து 500 ரன்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்க அணி. அப்படி இருக்கும்போது முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது இந்திய அணியை 200 அல்லது 300 ரன்களுக்குள் சுருட்டிவிட்டால் கண்டிப்பாக இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறுவது 100% உறுதியாகிவிடும். ஆகவே இப்போதைய உள்ள சூழலில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த போட்டியை சமன் செய்வதுதான் முதல் குறிக்கோளாக நினைத்து விளையாட வேண்டும். அதற்கு காரணம், இந்த போட்டியை சமன் செய்யும்போது இந்த தொடரை இந்திய அணி இழக்க நேரிடும். ஏற்கனவே 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்டில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளதால் இந்த தொடரை சமன் செய்தால் சவுத் ஆப்பிரிக்க அணி 1-0 என்ற கணக்கில் இந்த 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை வென்றுவிடும். ஆனால் அதே சமயத்தில் இந்திய அணி இந்த தொடரை இழந்தாலும் கூட இந்த போட்டியில் வெற்றி பெற நினைத்து ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் அது டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஆக அதை மனதில் வைத்து பார்க்கும்போது நடந்து வரும் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதை காட்டிலும் முதலில் இந்த போட்டியை சமன் செய்வதுதான் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆகவே அதை மனதில் வைத்துதான் இந்த போட்டியை இந்திய அணி இனிமேல் கையாள வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியால் இனிமேலும் வெற்றி பெற முடியுமா, அல்லது இந்த போட்டியை சமன் செய்வது மட்டும்தான் இந்திய அணிக்கு சரியான முடிவாக இருக்குமா என்பதை பற்றியும், ஒருவேளை இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்றைய 2வது நாள் ஆட்டத்திலிருந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்திய அணியின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.